ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685ஆக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீசுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் PK மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார்.
உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிப்புகேக், லிம்பியாதுரா, காலாபானி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும், இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685ஆக அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685ஆக அதிகரித்திருப்பதாகவும் 16,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. பில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685ஆக அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.